மகிழ்ச்சியான தமிழ் கதைகள். மீனும் சிறுவனும். ஒரு சிறிய மனசு கதை. கடற்கரை அருகே உள்ள ஒரு மீனவ கிராமத்தில் அருண் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு படிப்பை விட கடலை பார்க்கத்தான் அதிகமாக பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் அவன் தனியா கடற்கரைக்கு போய் அலைகளை பார்த்துக்கிட்டே உட்காருவான். ஒரு நாள் மழை பெய்து முடிந்த பிறகு கடற்கரையில் ஒரு சிறிய குளம் போல நீர் தேங்கியிருந்தது. அதில் ஒரு சிறிய வெள்ளை மீன் தத்தளிச்சு கொண்டிருந்தது. அலை வந்து போனபோது அது கரையில் சிக்கிவிட்டது. மீன் மூச்சு வாங்க போராடுது. அருண் முதலில் பயந்தான். நான் தொடினா இது கடித்திடுமோன்னு நினைத்தான். ஆனா அடுத்த நிமிஷம், இதுக்கு நான் உதவி செய்யலன்னா இது இறந்து போயிடும் என்று நினைத்தான். அவன் மெதுவா கையில் எடுத்து ஓடிப்போய் கடலுக்குள் விட்டான். மீன் 2 முறை சுற்றி வந்து அவன் கையை தொட்டு போனது. அருண் சிரிச்சான். அந்த நாள் அவன் ரொம்ப சந்தோஷமா வீடு திரும்பினான். சில நாட்கள் கழித்து ஒரு மாலை அருண் வழக்கம் போல கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தான். அவன் ஒரு பெரிய கல்லின் மேல் ஏறி நின்று அலைகளை பார்த்தான். திடீர்னு அவன் காலு வழுக்கி கடலுக்குள் விழுந்தான். பயந்த முகம். அருணுக்கு நீந்த தெரியாது. அவன் கத்தினான், அம்மா, காப்பாத்துங்க. அந்த நேரம் அங்கு யாரும் இல்லை. அவன் மெதுவாக மூழ்க ஆரம்பித்தான். அந்த சமயம் தண்ணீரில் ஏதோ ஒன்று அவன் உடலை தள்ள ஆரம்பித்தது. ஒரு பெரிய மீன் கூட்டம் அவன் கீழே வந்து அவனை மேலே தூக்க ஆரம்பித்தது. அதில் முன்னாடி இருந்தது அவன் காப்பாத்திய அதே வெள்ளை மீன். மீன் அவனை கரை வரை தள்ளி கொண்டு வந்தது. அருண் கரையில் விழுந்தான். சில நிமிடத்தில் அவன் அப்பா அங்கே வந்து அவனை காப்பாற்றினார். அவன் உயிர் தப்பினான். அருண் கடலை பார்த்தான். அந்த வெள்ளை மீன் நீரில் ஒரு முறை மேலே பாய்ந்து மறைந்தது. அவன் மெதுவாக சொன்னான், நான் ஒரு நாள் உதவி செய்தேன். இன்று அது எனக்கு உயிரை காப்பாற்றியது. Thanks for watching.